Hi, welcome to Smart Learn again. So இந்த வீடியோவில் நம்ம பிளாஸ்டிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ செல் உள்ள பிளாஸ்டிட்ஸ் சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிட்னா என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிளாஸ்டிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட் செல் அண்ட் இன் யூக்ளினாய்ட்ஸ். ஸோ எல்லா பிளான்ட் செல்லையும் அனிமல் செல் இருக்காது, எக்ஸப்ட் யூக்ளினாய்ட்ஸில் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஈஸிலி அப்சர்வ்ட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் ஆஸ் தே ஆர் லார்ஜ். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். So they bear some specific pigments. So plastidsனாலே வந்து they will bear pigment, கலர் இருக்கும் அதில். ஓகேவா, thus imparting specific color to plants. ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ்னால தான் வந்து பிளான்ட் வந்து ஒன்று ஒரு சில க்ரீன் கலரில் இருக்கும், லைட்டாக எல்லோவிஷ் இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ்லாம் வர்றதுக்கான மெயின் ரீசன் எதுனா இந்த பிளாஸ்டிட்ஸ் தான். ஓகேவா, ஸோ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பிக்மெண்ட். ஸோ பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிளாஸ்டிட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அது உள்ள பிளாஸ்டிட் உள்ள என்ன பிக்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று chloroplast, இன்னொன்று chromoplast and leucoplast. ஓகேவா, ஸோ chloroplast contain chlorophyll. நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுலாம் படிச்சிருக்கோம். ஸோ chloroplast என்ன இருக்குன்னா chlorophyll, carotenoid and pigments இருக்கும். ஸோ chloroplast contains chlorophyll and carotenoid pigments which are responsible for trapping light energy essential for photosynthesis. ஸோ இந்த chloroplast என்ன பண்ணுது, இந்த chloroplast உள்ள உங்களுக்கு chlorophyll-ம் carotenoid-ம் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா it will trap the light energy. சன்லேருந்து வர எனர்ஜியை ட்ராப் பண்ணும், இழுத்துக்கும் உள்ள. ஓகேவா, ஸோ ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக. இந்த குரோமோபிளாஸ்ட் நெக்ஸ்ட்டு குரோமோபிளாஸ்ட். ஸோ குரோமோபிளாஸ்ட் வந்து எப்படின்னா ஃபேட் சாலிபிள் கேரட்னாய்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன பிக்மெண்ட் இருக்கும்? ஃபேட் சாலிபிள் கேரட்னாய்ட் பிக்மெண்ட்ஸ் லைக் கேரோட்டின், ஜாந்தோஃபில்ஸ். இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இந்த குரோமோபிளாஸ்ட் உள்ள பிக்மெண்ட்ஸ் சச் as கேரோட்டின், ஜாந்தோஃபில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. திஸ் கிவ்ஸ் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் அ yellow, ஆரஞ்ச் ஆர் ரெட் கலர். ஸோ இந்த செல் இந்த பிக்மெண்ட் கொண்ட செல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லோ, ஆரஞ்ச் இல்லை ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த பிக்மெண்ட் கொண்ட செல் பிளான்ட்டில் எங்கே இருக்கோ அந்த பார்ட் எப்படி இருக்கும்? எல்லோ கலரில் இல்லை ஆரஞ்ச் கலரில் இல்லை ரெட் கலரில் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் குரோமோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் வந்து மோஸ்ட்டாக க்ரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் லியூகோபிளாஸ்ட் ஆர் கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். இந்த பிளாஸ்டிட் வந்து கலர் இருக்காது. ஆஃப் வேரியட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ், நிறைய விதவிதமான ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் வித் ஸ்டோர்ட் நியூட்ரியன்ஸ். உள்ளே வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கும். லியூகோபிளாஸ்ட் உள்ளனா இருக்குது. இட் இஸ் ஆக்சுவலி கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ் with varied shapes, different shapesல இருக்கும் and also size with stored nutrients. அது உள்ள என்ன இருக்குன்னா நியூட்ரியன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் அமிலோபிளாஸ்ட் ஸ்டோர் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம நியூட்ரியன்ஸ் ஸ்டோர். இப்போ லியூகோபிளாஸ்டோட இதெல்லாம் வந்து லியூகோபிளாஸ்ட் தான். அமிலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட், அலிரோபிளாஸ்ட், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லியூகோபிளாஸ்ட். ஸோ இந்த அமிலோபிளாஸ்ட் என்ன பண்ணுது? இட் ஸ்டோர்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ஸ்டார்ச். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோவில். இலையோபிளாஸ்ட் என்ன ஸ்டோர் பண்ணுறதுனா ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அலிரோபிளாஸ்ட் ஸ்டோர்ஸ் ப்ரோட்டீன். ஓகேவா, நம்ம நியூட்ரியன் ஸ்டோர் பண்ணணும்னு படிச்சோம்ல, ஒன்று என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுறதுனா அமிலோபிளாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், இலையோபிளாஸ்ட்டில் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அலிரோபிளாஸ்ட்டில் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். So majority of chloroplast of green plants are found in the mesophyll cells of the leaf. So chloroplastல எங்கே இருக்குது? மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட்டில் வந்து chloroplast எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா லீஃபில். அதுவும் லீஃபில் எங்கன்னா மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லீஃபில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம கேரி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால் chloroplastல எங்கே இருக்குது? மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா லீஃபில் அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் லென்ஸ் ஷேப்ட், ஓவல், ஸ்பெரிக்கல், டிஸ்காய்ட் ஆர் ஈவன் ribbon like organelles. இந்த chloroplast எப்படி இருக்குன்னா lens shape, oval, spherical, discoid or even ribbon like organelles having variable lengthலாம் வேரி ஆகுன்றாங்க. விதவிதமான length from 5 to 10 mm and width வந்து 2 to 4 mm சொல்கிறாங்க. The number varies from 1 per cell of the Chlamydomonas. Chlamydomonasல வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஒரு செல்லு ஒன்று தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, கிளமைடோமோனஸில் ஒரு செல்லு ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் தான் இருக்குன்றாங்க. அதே இதுலேயும் க்ரீன் ஆல்கேலையும் 20 to 40 per cell இன் மீசோஃபில். மீசோஃபில் எவ்வளோ இருக்குன்னா 20 to 40 வரைக்கும் இருக்குன்றாங்க. இதில் மீசோஃபில் செல்லில் வந்து 20 to 40 குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கலாமா. இதுவே வந்து உங்களுக்கு கிளமைடோமோனஸ்லேயும் க்ரீன் ஆல்கேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு ஒன்று தான் இருக்கும் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, லைக் மைட்டோகாண்ட்ரியா த குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட். மைட்டோகாண்ட்ரியா மாதிரியே இருக்க பார்க்கறதுக்கு 2 மெம்ப்ரெயின் இருப்பாங்க. வெளியே ஒரு மெம்ப்ரெயின், உள்ள ஒரு மெம்ப்ரெயின் இருக்குது. ஓகேவா, த இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்ப்ரெயின் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பர்மியபிள். ஸோ இன்னர் மெம்ப்ரெயின் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பர்மியபிள். அப்படின்னா நிறைய உள்ள வெளியே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஓகேவா, இட் வில் லிமிட்
it acts as a limiting membrane. The space limited by the inner membrane of the chloroplast is called stroma. ஸோ இந்த உள்ள பகுதி, இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. A number of organized flattened membrane sacs called the thylakoids. Thylakoids are present in the stroma. ஸோ flattened டிஸ்க் மாதிரி மேலே சாக் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உள்ள குளோரோபிளாஸ்ட் உள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி தைலகாய்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஆர் ப்ரெசன்ட் இன் ஸ்ட்ரோமா. ஸோ thylakoids are arranged in stacks like the piles of coins. காயின் ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணி மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. கால்டு கிரானா. அதை நான் சொல்கிறாங்க, இந்த இப்படி அரேஞ்ச் ஆகிருந்தால் அது பேர் வந்து கிரானா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சிங்குலர் வந்து கிரானம் ஆர் த இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், கிரானான்னு சொல்லலாம், இல்லை இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ்ன்னு சொல்லலாம். In addition there are flat membranous tubules called stroma lamellae. ஸோ இதை வந்து ஒன்று கனெக்ட் பண்ணுறது பார்த்தியா. ஸோ ஃப்ளாட்டாக அது எப்படி இருக்குன்னா ஃப்ளாட் மெம்பரேனியஸ் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிரானாவும் கனெக்ட் பண்ணும். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், லேமெல்லே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரோமா லேமெல்லே கனெக்டிங் த தைலகாய்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிரானா. ஸோ எல்லா தைலகாய்ட்ஸும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறது அது லேமெல்லே. த மெம்பரேன் ஆஃப் தைலகாய்ட்ஸ் என்க்ளோஸ் எ ஸ்பேஸ் கால் லூமன். இது உள்பகுதி வந்து நம்ம லூமன் சொல்லலாம். ஓகேவா. த மெம்பரேன் ஆஃப் தைலகாய்டு, one minute. The membrane of thylakoid encloses a space called lumen. இந்த தைலகாய்டு உள்ள என்ன இருக்குன்னா லூமன் இருக்குது அப்படின்றாங்க. எம்டி ஸ்பேஸ். It encloses a space called lumen. The stroma of the chloroplast contains enzymes required for the synthesis of carbohydrates and proteins. இந்த ஸ்ட்ரோமா உள்ள, இது ஃபுல்லாக உள்ள ஸ்ட்ரோமான்னு சொன்னோம். இந்த ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்குன்னா it contains the stroma of chloroplast contains enzymes required for synthesis of carbohydrates one minute. Okay. The stroma of the chloroplast contains enzymes required for the synthesis of carbohydrates and proteins. So chromal இருக்குன்னா உங்களுக்கு enzymes இருக்குது that will synthesize carbohydrates, proteins. It also contains small double-stranded circular DNA molecules and ribosomes. So அது மட்டும் இல்லாமல் வேறு நல்லா வச்சுருக்குன்னா small double-stranded circular DNA molecules and ribosomes. So உள்ள DNA moleculeம் ribosomeம் இருக்குன்னு சொல்கிறாங்க. Next, chloroplast pigments are present in thylakoids. So chloroplast pigments எது உள்ளதுன்னா தைலகாய்டு உள்ள இருக்குது அப்படின்றோம். ஓகேவா. The ribosomes of the chloroplast are smaller 70S type than the cytoplasmic ribosome. ஸோ குளோரோபிளாஸ்டில் இருக்க ரைபோசோம் வந்து 70S டைப். இதுவே உங்களுக்கு சைட்டோபிளாசமில் இருக்க ரைபோசோம் வந்து 80S டைப். அதாவது சைட்டோபிளாசமில் இருக்க ரைபோசோம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் குளோரோபிளாஸ்டில் இருக்க ரைபோசோம் வந்து சின்னதாக இருக்கும். தட் இஸ் 70S டைப். ஓகேவா. என்ன டைப்பில் இருக்குது ரைபோசோம் வந்து குளோரோபிளாஸ்டில் வந்து 70S டைப். சைட்டோபிளாசமில் ரைபோசோம் எந்த டைப்பில் இருக்குன்னா 80S டைப். ஓகே. ஸோ திஸ் இஸ் பிளாஸ்டிட்ஸ். ஸோ பிளாஸ்டிட்ஸில் நம்ம என்னென்னு பார்த்தோம். பிளாஸ்டிட்ஸ் வந்து நிறைய மூணாக டிவைட் பண்ணுறோம். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் நியூகோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்டில் பிக்மெண்ட் இருக்கும், ஸோ இட் கிவ்ஸ் க்ரீன் கலர். மீசோஃபில்ஸில் இருக்கும். குரோமோபிளாஸ்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும். லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ். ஸோ திரும்ப இதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் this video is all about plastids. ஸோ பிளாஸ்டிட்ஸில் குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம உங்கள் புக்கில் வந்து குளோரோபிளாஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வில் கன்டினியூ த lesson 8 in the next video. Thanks for watching this video.